ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியலில் ரிவ்யூ பார்ப்போம். நாங்கள் சீரியலுக்குள்ளே போகலாம். மீனாட்சி கோயிலில் வாங்கின கூடவே அம்மா வீட்டை விட்டுட்டு போனபடியாக திருப்பி எடுக்கிறதுக்காக வந்துக்கணும். வந்து எடுத்துகிட்டு அப்போ அதில் இருந்து ட்ராமா சிலையை பார்க்கலாம். மீனாட்சி இது நல்லா இருக்கே, இதை பார்க்க கார்த்திக் தீபம் மாதிரி இருக்குது, இந்த சிலையை தாரீங்களாண்டு ரம்யாட்ட கேட்க அவன் யோசிக்காதீங்க அம்மா, இது தீபாட்ட தான் போகுது, அதனால் நீங்கள் தீபாவுக்கு தாங்கலாம் பார்த்து அவங்கள மாதிரியே இருக்குது, தாங்கலன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க ஜோதிச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு கொடுத்துட்டு இவ மீனாட்சி வாங்கிட்டு வெளியே வர. அப்போ ரம்யா மனசுக்குள்ள நிற்கிறா, சாரியும் போச்சு, இந்த சிலையும் வாங்கிட்டாலே இவ்வளோ ஒருத்தின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிக்கொண்டு இருக்கா. அம்மா வீட்டேருந்து வெளியே வந்த மீனாட்சி கார்த்திகை கால் பண்ணி, மீனாட்சி இந்த அப்பாவுக்கும் இப்படி தான் அம்மான்ற அம்மாவுக்கு அப்பாவுக்கும் இப்படி தான் நான் இருந்தேன் கைனும், அதனால் ஒரு மருந்து போட்டோன்னா சரியாயிட்டேன், அதனால் தீபாவுக்கும் அதே மருந்தை வாங்கி கொடுத்தா நல்லா, அதனால் அம்மாட்ட என்ன மருந்துன்னு சொல்லி வாங்கிட்டு வரேன், அதை வாங்கி கொடுப்போம்னு சொல்கிறேன். டாக்டரை கேட்காம அப்படி எண்ணி கொடுக்குறேன்னு கார்த்திகைக்கு அது அம்மு தானே சொன்னது, கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி கார்த்திக் மருந்து வாங்கிட்டு வரேன்னு போகிறாரு. என்ன மீனாட்சி வீட்டை வந்து அத்தை வாசலில் நிற்கிறான். அப்போ சாரியை பார்க்குறேன். ஓகே, சாரி எடுக்கும்போது உங்களுக்கு சிலையும் வருது, இது எங்கால சிலைன்னு இருக்குது, அம்மா வீட்டை இருந்துச்சு, இதை பார்க்க எனக்கு கார்த்திக் தீபா ஞாபகம் வந்துச்சு, அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் என்று சொல்கிறேன். அப்போ அத்தையும் சந்தோஷப்படுறேன். அப்போ கார்த்திக் வாரு எங்காலேருந்து கார்த்திக் கேட்க அம்மா வீட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல சரி இதை கொண்டு தீபாட்டை கொண்டு அத்தை கார்த்திக்கிட்ட கொடுக்க, கார்த்திக் கொண்டு தீபாட்டை கொடுக்க தீபா கேட்குறேன், ஏன்னா நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்க, இல்லை இது அம்மா தந்தவா, இதுக்கு அம்மனுக்கு சாத்தின சாரி, இது உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்காக கொடுத்து விட்டுதான்னு சொல்லி கொடுக்க. அப்புறம் கார்த்திக் தீபாட்ட சொல்கிறேன், நாளைக்கு நான் பெங்களூர் போகணும் சொல்லி, ஏன் இதுக்குன்னு கேட்க, கம்பெனி விஷயமாக போகணும், மிஷினரிஸ் வாங்கணும், அதான் 3 நாள் ட்ரிப் போயிட்டு வரேன்னு சொல்ல, இல்லை வேணாம்னு சொல்ல, இல்லை சரி இல்லை நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ போய்த்தானே ஆகணும், நீங்கள் குறைக்காதீங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன். ஆனால் தீபாவுக்கு கார்த்திகை அனுப்ப விருப்பமே இல்லை, சரி இல்லைன்றதுக்காக சரி ஓகே போங்கன்னு அரை மனசாக சம்மதிக்கிறேன். அப்புறம் மங்கால பார்த்தா அம்மா நாளைக்கு பெங்களூர் போகிறேன்னு வச்சு ஹாப்பியாக இருக்கா, கார்த்திகோட 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு. அப்போ அதை பற்றி யோசிச்சு கொண்டு எப்போ விடியும் அப்படியே உருண்டு படுத்து கொண்டிருக்க, ஃபுல்லாகவே நித்திர கொள்ளல. அப்புறம் முடிஞ்ச பிறகு வலிக்கிற போயிட்டா. அப்புறம் இங்கால பார்த்தா கார்த்திக் வலிக்கிறது, தீபா சோகமாக பார்த்து கொண்டிருக்கா. போகணுமா போகாமல் விடுங்களேன்னு வந்து கேட்காவும், இல்லை போகணும் சரி இல்லைன்னு சொல்லி போட்டு கார்த்திக் வலிக்கிட்டு போகிறாரு. இங்கால அம்மா சாரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எந்த சாரி கட்டலாம், இது கார்த்திக்கு பிடிக்கும்னு ஒவ்வொரு சாரியாக வச்சு பார்த்து கடைசியாக ஒரு சாரியை செலக்ட் பண்ணி கட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறான். கார்த்திக் வந்தால் சேர்ந்து வலிக்கிட்டு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கும்போது கார்த்திக் வந்து நான் இன்றைக்கி வேறு இல்லை குழந்தைக்காய்ங்கன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்க, இல்லை பர்சனல் இல்லைன்னு சொல்ல, என்ன பர்சனல் இருக்குது, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வர முடியலை, சாரி, நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், நான் மிஷினரிஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறார். சரி ஓகேன்னு சொல்லி நீங்கள் ஒய்ஃபை பாருங்கன்னு சொல்லி ரம்யா அனுப்பி வைக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்கு திட்டி கொண்டிருக்கா. இதோட இந்தியான எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.